அன்புள்ள சகோதரர்களே, ஈமானை புதுப்பிப்போம் என்கின்ற அந்த தலைப்புடைய அவசியம் தேவை என்பது என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம். தொடரேச்சையாக அது போன்ற ஒரு தேவை எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த உலக சூழல் எம்மை கவர்ந்தெழுக்கக்கூடிய அமைப்பிலும் நாம் ஒரு விஷயத்திலே நிலைத்திருக்க முடியாத அமைப்பிலும் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஹராம் என்ற வகையிலும் சரியான வழிகளை விட்டு திசை திருப்பப்படுவார்கள். ஹலால் என்கின்ற வழிகள் இருக்கக்கூடியவைகளில் மிதமிஞ்சி போய் கூட மார்க்க வழிகளை விட்டு திசை திருப்பப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு காலகட்டத்தில் அல்லது ஒரு நிலையில் தான் மனிதர் என்ன செய்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே ஈமானை புதுப்பிப்போம் என்கின்ற அந்த தலைப்புடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் எமது உள்ளம் எப்படி ஈமான் உடையதாக வைத்துக் கொள்வது, அடிக்கடி நாம் தவறு செய்கிற நேரத்தில் அதை உணர்கின்றவர்களாக எம்மை எப்படி வைத்துக் கொள்வது என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஈமான லா யஹ்லகு ஃபீ கல்பி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌபுல் ஹலிக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி பழைய துணி இருக்கிறதே, இத்து போன துணி அந்த பழைய நிலை அடைந்திருக்கிறதோ அதுபோல உங்களது ஒவ்வொருவரது உள்ளத்திலும் ஈமான் பழைய நிலை அடையும். ஈமான் அப்படியே என இத்து போகின்ற ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். இப்படி ஒவ்வொருவரது உள்ளத்திலும் நடக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி ஒரு அழகான செய்தி என்று பாருங்கள். இன்னல் ஈமான லா யஹ்லகு ஃபீ கல்பி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌபுல் ஹலிக். அதாவது இத்து போன துணி எப்படி பழையதாகிறதோ அது போன்று என்ன செய்யும், ஈமானும் உங்களது உள்ளத்திலே பழைய நிலையை அடையும் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால், ஃபஸ்அலுல்லாஹ அய்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் ஈமானை இறைவன் புதுப்பிக்க வேண்டும் என அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்ததரக் அல் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஈமான் என்பது பழைய நிலையை அடையும். எப்படி ஒரு ஆடை பழைய நிலையை அடையுமோ அதுபோல ஈமானும் பழைய நிலையை அடைந்தே தீரும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் அடிக்கடி இறைவனிடத்திலே துஆ கேளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் வ இஸ்லாமிக் வ ஈமானிக் வ தாஅத்திக யா அல்லாஹ் என்று வரக்கூடிய துஆ. இந்த துஆக்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈமானை புதுப்பித்தலைத்தான் நபியர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு துணை செய், வஷுக்ரிக் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு துணை செய், வஹுஸ்னி இபாதத்திக் உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு எனக்கு துணை செய் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்த துஆ என்ன, அதாவது உள்ளங்களை புரட்டுகின்றவனே தப்பித் கல்வி எனது இதயத்தை நீ உறுதிப்படுத்தி, அலா தீனிக்க உனது மார்க்கத்திலே உறுதிப்படுத்தி, வ இஸ்லாமிக் உனது இஸ்லாத்திலே, வ ஈமானிக் உனது ஈமானிலே, வ தாஅத்திக் உன்னை வழிபடுவதிலே உறுதிப்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடங்களில் நாம் ஈமானை புதுப்பிப்பதன் அவசியம் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவசியம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், எம்மானே நாமெல்லாம் இப்ப அடிக்கடி பயான் கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க உரைகள் கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். பயான்கள் எமக்கு மிஸ் ஆகினாலும் கவலைப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் அவ்வளோ பயான், அவ்வளோக்கு என்னது, நிறைய ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சி, நிறைய மார்க்க ஒன்று கூடல்கள். வீட்டில் கம்ப்யூட்டர் திறந்தாலும் யூடியூப்ல பயான், வாட்ஸ்அப்பை திறந்தா வாட்ஸ்அப்பில் பயான், அதே போல SMS திறந்தா அதில் ஒரு ஷார்ட் மெசேஜ் இஸ்லாம் சம்பந்தமா, இப்படி என்று சொல்லி எல்லா வகையிலும் மார்க்க உரைகள் கேட்பதற்குரிய வழியில இருந்திருக்கிறதுனால உள்ளம் எப்படி ஆகிட்டு தெரியுமா, மார்க்க உரைகள் வேலை செய்யாத ஒரு நிலைக்கு என்ன செய்கிறது, ஆகி வரக்கூடிய ஒரு நிலையில நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். அது மாத்திரமல்ல, பல வகையில் சைத்தானோடு போராட்டம் நடத்தி 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 தோல்வி கண்டதனால்
பெரும்பாலும் தோல்வி அனுபவம் தான் நிறைய பேர் இருக்கு. வெற்றி அனுபவம் என்ன செய்யாது, இருக்காது. என்ன தோல்வி அனுபவம்டா, இந்த பாவத்தை நாம் முழுசாக விட்டுவிட வேண்டும் என்று 100 தடவைக்கு மேல முடிவெடுத்திருப்பாங்க. எத்தனை தடவைக்கு மேல? 100 தடவைக்கு மேல முடிவெடுத்திருப்பார்கள். இந்த சோர்வின் காரணமாக இப்பொழுது எந்த நிலை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த முயற்சிக்கும் போகக்கூடிய மனோநிலை இல்லாதவர்களாக நாம் நிறைய மக்களை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையை நாம் எல்லோரிடத்திலும் உணர்கிறோம். அதனால் நீங்கள் பார்க்கலாம், எங்கேயாவது ஈஸியாக அமல் செய்யற மாதிரி ஏதாவது பயான் வந்து சொல்லுவீங்களே, உடனே செய்றாங்க. நீங்க ஒரு பயான் தலைப்பு போட்டு பாருங்க, சுபகை உரிய நேரத்தில் தொழுவது எப்படி அப்படின்னு ஒரு பயான் தலைப்பு போட்டு பாருங்க. சுபகை உரிய நேரத்தில் தொழுவது எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அவசரமாக அந்த பயான் போகுது. அவசரமா மக்கள் என்ன செய்யறாங்க, அதை கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு வீக் எல்லோரிடத்திலும் அவ்வளவு பலகீனம் என்ன செய்கிறது இருக்கிறது. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து கூட சுபகு தொழ முடியாத சோர்வுல இருக்கிறதுனால இந்த தலைப்புல இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது வேற சொல்லிருப்பாரோ அப்படி நிலவுல என்ன செய்யறாங்க மக்கள், அந்த அந்த தலைப்பை கேட்கிறாங்க. அவரால் அந்த பயான் தலைப்புல என்ன சொல்ல முடியும்? பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. நேரத்தோட தூங்குங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க, துவாக்களை ஓதிட்டு தூங்குங்க, அலாம் குளக்கு வச்சுக்கோங்க என்றுதான் அவரால் சொல்ல முடியும். அதை கேட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, நம்மளால என்ன செய்ய முடியல, எழும்ப முடியவில்லை என்கின்ற நிலையில் மக்கள் நிறைய தோல்வி அடைந்திருக்கக்கூடிய உணர்வுகளை பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனைகளுக்கான இஸ்லாம் கூறும் தீர்வு தலைப்பு போட்டு பாருங்க. நிறைய பேர் அவங்க யார் பேசினாலும் கேட்பாங்க, நிறைய பேர் அதுல இருப்பாங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய நிர்வாகமெல்லாம் செஞ்சு பார்த்து வெற்றி அளிக்கல. இதுல ஏதாவது புதுசா சொல்லுவாரா இருக்கும் தான் என்ன செய்யறாங்க, அந்த தலைப்பை கேட்கிறார்கள். ஆனால் அதுல என்ன செய்யாது, எதுவும் இருக்க போவதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இலேசான வழியில் சொர்க்கம் செல்வது எப்படி தலைப்பு போட்டு பாருங்க. இலேசான வழியில் சொர்க்கம் செல்வது எப்படி? அவசரமா மக்கள் கேட்பாங்க, அவசரமா மக்கள் அதை பார்ப்பார்கள். ஏனென்றால் தர்மம் செய்யாம கஷ்டப்படாம ஏதாவது வழியை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? எல்லாமே தோல்விக்கான வழிமுறைகள், எல்லாமே சோர்வடைந்து தோல்விக்கான ஒரு வழிமுறையுடைய ஒரு சூழல்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் இந்த குறை அடையாளம் காணப்பட வேண்டும், கட்டாயம் இந்த குறை அறியப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது முற்றிடும். அது என்ன செஞ்சிடும், ஒரு முற்றுகின்ற ஒரு நிலையை அடைந்து நமது உள்ளம் வந்து பாலடைகின்ற ஒரு நிலையை அடைந்தோம் என்று சொன்னால் கடைசியில் இந்த உள்ளம் எதற்காக இருந்தால் எதையும் உணராத இடமாக மாறிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உள்ளத்துக்கென அல்லாஹ் தஆலா ஒரு ஒளியை வைத்திருக்கிறார். இந்த உள்ளத்துக்கென ஒரு ஒளியை வைத்திருக்கிறார். அந்த ஒளி நீங்க எந்த அளவுக்கு ஈமானோடு தீட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அது வரைக்கும் அது வளரும். அது எந்த அளவுக்கு வெளிச்சம் அதிகரிக்கிறதோ, உள்ளத்துடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ, இதெல்லாம் வர்ணனை அல்ல, இதெல்லாம் வர்ணனை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உள்ளத்திலே நீ ஒளியை ஆக்குவாயாக. இந்த உள்ளம் எந்த அளவுக்கு ஒளி மிகுந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது எந்தெந்த இடத்துல தவறு இருக்கிறது, எது பாவம், எது இறைவனுக்கு முரணானது, எது மார்க்கத்துக்கு முரணானது, எது தண்டனைக்குரிய குற்றம் என்றதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். எந்த அளவுக்கு உள்ளம் இருண்ட நிலையை அடைகிறதோ, ஒரு இருட்டிய ஒரு நிலையை அடைகிறதோ அந்த அளவுக்கு உங்களால பாவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பாவத்தை புரிந்து கொள்ள முடியாது, பாவத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு இந்த இருள் அப்படி அந்த உள்ளத்திலே உள்ள அந்த ஒளி அப்படியே இருள்கின்ற காலம் வரைக்கும். அதனால இந்த உள்ளத்தில் உள்ள அந்த சார்ஜ் இருக்குது, அந்த ஒளி என்ற சார்ஜ், அதை வந்து நம்ம இல்லாமல் கூடக்கூடாது. அதனால தான் ஒரு அறிஞருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார், இன்னி அரா அன்னல்லாஹ ஜஅல ஃபீ கல்பிக நூரன் ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மஅசியா. நான் உங்களது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா ஈமானிய ஒரு இல்முடைய ஒளியை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதை நான் காண்கிறேன், நான் அவதானிக்கிறேன். எனவே பாவம் செய்து அதன் மூலம் ஏற்படுகின்ற இருள்கள் மூலம் அதை நீங்கள் அணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று உபதேசம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இமாம் வக்கீ அவர்கள் இமாம் ஷாஃபியிடத்திலே ஒரு முறைப்பாடு சொல்கிறார். எப்படின்னா, ஷகௌது வக்கீஅன் சுஅ ஹிஃப்லி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூருன் மின் இலாஹி வஇன்ன நூரல்லாஹி லா யுஹ்தா லில் ஆசி. அதாவது நான் இமாம் ஷாஃபி சொல்றாரு. இமாம் ஷாஃபி வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? 10 வயசுல முவத்தா மாலிக் என்ற நூலை பாடமாக்கினவர், மனநமிட்டவர். அவர் சொல்றாரு, நான் வக்கீ என்ற எனது ஆசிரியரிடத்திலே போய் எனக்கு மனநத்திலே உள்ள குறைபாட்டை முறையிட்டேன், எமக்கு மனநத்திலே உள்ள குறைபாட்டை முறையிட்டேன்.
எவ்வளவு யோசிக்க வேண்டிய யோசனை தெரியுமா? ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஈமானும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு ஒளியும் உள்ளத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு இருள் விளங்கும், அந்த அளவுக்கு பாவங்கள் விளங்கும். எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அது விளங்காது. இப்ப இவருடைய உள்ளத்தில், உதாரணம் இமாம் ஷாஃபியுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய ஒளியை வச்சிருந்ததனால், நாங்க அப்படித்தான் நம்புகிறோம், அப்படி வைத்திருந்ததனால் அவருக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், என்னால மனனம் செய்ய முடியவில்லையே அப்படின்னு விளங்குது. எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அம்ம ஜுஸுல 10 சூரத்தை பாடமாக்கிட்டா நான் பெரிய மனன சக்தி உள்ளவன் மாதிரி எங்களுக்கு விளங்குது. அப்படித்தானே? எங்களுக்கு எப்படி விளங்குது? அம்ம ஜுஸுல ஒரு 10 சூரத்தை நம்ம பாடமாக்கிட்டோம்ங்களே, அல்ஹம்துலில்லாஹ் இமாம்களோட லெவல் அடைஞ்ச மாதிரி ஒரு மனசு வர என்னது ஒரு சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களோட உள்ளத்துல ஒளி குறைஞ்சிச்சு, எங்களோட உள்ளங்களில் ஒளி குறைந்து விட்டது. அதனால கொஞ்சம் எங்க தெளிவா விளங்கினாலும் கூட அது பெரிய வெளிச்சமா நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். உள்ளத்திலே ஒளி அதிகமாக இருந்ததனால் இமாம் ஷாஃபி என்ன நினைக்கிறாருன்னா, குர்ஆனை மனனம் விட்டாச்சு, முவத்தா மாலிக் என்ற ஆயிரக்கணக்கான ஹதீஸுள்ள கிரந்தத்தை மனனம் விட்டாச்சு, மத்த விஷயங்கள் என்னால மனனம் விட முடியவில்லையே, என்னட்ட ஏதோ ஒரு பலகீனம் இருக்கிறது என்பதை இமாம் வகீ இடத்திலே போய் நான் முறையிட்டேன். இமாம் வகீ என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவங்களை விட்டு விடுமாறு எனக்கு உபதேசம் செய்தார். பாவங்களை விட்டு விடுமாறு உபதேசம் செய்தார். அவர் கூட என்ன சொல்லல, நீங்க இப்ப பாடமாக்கிறத பார்த்தா இது பாவமே செய்யாதவரால தான் இவ்வளவு பாடமாக்க முடியும்னு சொல்லலையே. அவர் அதை விட உயர்ந்த நிலையில இருந்தார். ஆசிரியர் கொஞ்சம் டவுனா இருந்தான்னு வைங்களேன், அவருக்கு பெருசா தான் படும். ஆனா ஆசிரியர் உயர்ந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு அது குறையாகவே பட்டது. இமாம் ஷாஃபி சொன்னது, அதனால சொன்னாரு ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவங்களை விட்டு விடுமாறு எனக்கு உபதேசம் செய்தார். உபதேசம் செய்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, அறிவு என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஒளி. அறிவு என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஒளி. வஇன்ன நூரல்லாஹி லா யுஃதா லில் ஆசி, பாவிகளுக்கு இறைவனின் ஒளி கொடுக்கப்பட மாட்டாது. இறைவனின் ஒளி கொடுக்கப்பட மாட்டாது. யாருக்கு நாம் ஒளியை ஆக்கவில்லையோ ஃபமா லஹு மின் நூர், அவருக்கு ஒளி இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அந்த இந்த இந்த பதவிகளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை புதுப்பித்தல் என்பது அப்படி ஒரு தேவை இருக்கிறதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா, நான் இப்ப விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய ஒளி இருக்குதே, எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்துல ஏதாவது விளங்கத்தான் செய்யும். இந்த வெளிச்சத்திலே விளங்கும். வீட்டுல விளக்கு வச்சிருந்தா அந்த வெளிச்சத்திலே விளங்கும். சாதாரண டோர்ச் லைட்ல ஏதாவது விளங்கத்தான் செய்யும். ஆனா ஒவ்வொரு வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் என்னது உண்டு. அதுல யாருக்கு முழுமையான ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவருக்கு சின்ன சின்ன குறைகள் எல்லாம் என்ன செய்யும் விளங்கும். அப்படின்னா சின்ன சின்ன பாவமெல்லாம் என்ன செய்யும் அவருக்கு விளங்கும். யாருக்கெல்லாம் அரவாசா வச்சிருக்கிறானோ அந்த வெளிச்சத்துல அவருக்கு பாவம் விளங்கும். ஆனா எல்லா பாவம் விளங்காது. விளங்காதுன்றது விளங்காது, அதான் மிகப்பெரிய குறை. எப்படி விளங்காது என்பது கூட அவருக்கு விளங்காது. அதனால நிறைய பேரை நீங்க இன்றைக்கு பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இமாம்கள் செய்த இபாதத்துக்களை எல்லாம் குறைச்சு பார்க்கிறாங்க. உதாரணமாக, அவர் இரவு முழுதும் தொழக்கூடியவராக இருந்தார். உதாரணத்துக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இரவு, அதாவது உள்ளத்துல ஒளி குன்றினால் எப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம் என்றதுக்காக வேண்டி அவர் இரவு முழுதும் தொழக்கூடியவராக இருந்தார். இவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இது பெரும்பாலும் பொய் சம்பவமா தான் இருக்கணும். இவன் 5 நேரமே தொழுகிறவன் இல்லை. யாரு இதை பார்க்கிறவர் 5 நேரம் தொழுகிற ஆள் அல்ல. அவனுக்கு எப்படி விளங்குன்னா, இரவு முழுதும் தொழுதார்ன்றது சாத்தியம் இல்லாத மாதிரி தான் அவனுக்கு விளங்கும். ஏன்னா 5 நேரம் தொழுகிறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருந்துட்டு, 5 நேரம் தொழுவது பெரிய விஷயம். அதனால இவர் 3 நாட்களில் குர்ஆனை முடித்தார். இதெல்லாம் பெரும்பாலும் பொய்க்கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறான். ஏன் அவனுக்கு 3 வருஷமா முழு குர்ஆனை முடிக்க கிடைக்கல. யாருக்கு? அதை பார்க்கிறவனுக்கு 3 வருஷமாக முழு குர்ஆனை படிக்க கிடைக்கவில்லை. மாதத்தில் 15 நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவர் நோன்பு பிடிப்பார். அவனுக்கு அது சாத்திய மாதிரி விளங்கலையே. அவனுக்கு ஃபர்து நோன்பு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஈமானுடைய அந்த பவர் குறைஞ்சுன்னு வைங்க, நாங்க எப்பொழுதும் குறைகள், எங்களுடைய குறைகளை காணக்கூடிய நிலையில் எங்களோட மனசு இருக்கவே இருக்காது. எங்கள் மனது என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் உள்ளம் ஒளி குன்றி விடாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி என்று தெரியுமா? இதை நீங்க சின்ன விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன என்றால், எங்களுக்கு எங்கள் தவறு இது தவறு என்று தெரிந்தால் மட்டும்தான் எங்களால் வழங்க முடியும். அது மிக முக்கியமான விஷயம்.
ஆனா எங்கட தவறு அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று எங்கட உள்ளத்துல பவர் குறைஞ்சதுண்டா தவறை நாம் அடையாளம் காணவில்லை என்றது கூட விளங்காது. தவறை நாம் அடையாளம் காணவில்லை என்பது கூட நமக்கு விளங்காது. எவ்வளவு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த இடம் விளங்காது. அது மிகப்பெரிய முத்திரை. அது மிகப்பெரிய முத்திரை என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து உள்ளத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய முத்திரை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த உள்ளம் எப்பொழுது நம்ம ஒளியோடு வச்சுக்கின்றிருக்கணும். பாவம் செய்ய செய்ய உள்ளம் இருளாகும். அப்படி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், சுனன் திருமதியிலே வரக்கூடிய செய்தி. அதாவது எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல் அப்த இதா அக்தஅ கதீஅ நுகித ஃபீ கல்பிஹி நுக்த சௌதா. ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால், ஒரு தவறு செய்தால், அல்லாஹ் முதலாவது எங்க பிடிப்பான் தெரியுமா? அவன்டா உள்ளத்துக்கு தான். ஏன்னா இது தவறு என்று அவனுக்கு விளங்குது, இது பிழை, இதுக்கு தண்டனை உண்டு என்று அவனுக்கு விளங்குது. அப்போ உள்ளம் என்ன செய்யுது? வெளிச்சமாய். அதான அர்த்தம். தவறு என்று அவனுக்கு விளங்குதுன்னா வெளிச்சமா இருக்குது உள்ளம். இது பிழை என்று அவனுக்கு விளங்குதுன்னா உள்ளம் வெளிச்சமா இருக்குது. இதை செய்யக்கூடாது என்று விளங்குதுன்னா வெளிச்சமா இருக்குது. எனவே அவன் பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது அல்லாஹ் தஆலா அந்த கல்பில் ஒரு டொட் விழுந்துருவான். நுக்தா சௌதா, ஒரு கருப்பு அடையாளம் விழுந்துடும். அப்படின்னா என்ன? உள்ளத்துடைய லைட்டிலே ஒரு பாதிப்பு, உள்ளத்துடைய வெளிச்சத்திலே ஒரு பாதிப்பு என்ன செஞ்சிடும்? ஏற்பட்டு விடும். அந்த அடியான் பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து மீண்டு உடனே தன்னை விடுவித்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்வை எப்படி ஆக்குவான் என்று சொன்னால் அப்படி வெளிச்சமாக்கிடுவான். அதோட தன்மை இல்லாம ஆக்கிடுவான். பழைய நிலையை அதை செஞ்சிடும், அடைஞ்சிடும். அதுக்கு மாற்றமாக தொடர்ந்து இன்னொரு பாவம் செஞ்சு, தொடர்ந்து இன்னொரு பாவம் செஞ்சு, தொடர்ந்து இன்னொரு பாவம் செஞ்சு கொண்டே போனான் என்று சொன்னால் எப்படி இந்த உள்ளம் மாறும் என்று சொன்னால் இரண்டு உள்ளமாக மாறிவிடும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு உள்ளம் என்ன? அல்லாஹ் படைச்ச நேரில் அந்த உள்ளம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் செஞ்சுக்கிற உள்ளத்தை படைச்சுக்கிறான். ஆனா இவனுடைய உள்ளம் இரண்டாவது உள்ளமா மாறிடும். ஒரு உள்ளம் வெள்ளை உள்ளம், இவர்கிட்ட இருக்கிற உள்ளம் என்ன உள்ளம்? கருத்த உள்ளமாக மாறிவிடும். ஃபலா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா. எந்த ஒன்றை, இந்த செய்தியில் அந்த வார்த்தை வரல, ஆனா வந்து இந்த செய்தியில் வரக்கூடிய, அதாவது லா யஅரிஃபு மஅரூஃபு வலா யுன்கிரு முன்கரா, அதாவது நல்லது எதென்று அறிந்து கொள்ள மாட்டான், தீமை எதென்று அறிந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு அவனது உள்ளம் என்ன செய்யும்? ஆகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ தெரியாது, ஒரு ஆழமான வார்த்தை. ஃபலா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அதாவது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த, அதாவது ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா இறையச்சத்தையும் கெடுதியையும் அல்லாஹ் தஆலா இல்ஹாம் பண்ணி இருக்கிறான் அப்படின்றாங்க. இல்ஹாம் பண்ணிக்கிறான்னு சொன்னா அப்படி வச்சுக்கிறான் உள்ளத்துல. உங்களுக்கு ஒரு தீமை செய்யற நேரத்தில் நீங்க படிக்காட்டியும் வாசிக்காட்டியும் கேட்காட்டியும் உள்ளம் அதை தீமை அப்படின்னு சொல்லிடும். இது தீமை என்று சொல்லிடும். ரெண்டாவது என்ன சொல்லும்? தீமைன்னா செய்யக்கூடாது என்றதை சொல்லிடும். இதுல படிச்சு நடக்கிறது இல்லை. ஆனால் யாரு பாவம் செய்கிறார்களோ, அந்த உள்ளம் அடையாளம் காட்டியும் செய்கிறார்களோ, அதுக்கு பின்னால தௌபா செய்யவில்லையோ, அந்த உள்ளத்தில் கருப்பு பதியும். தொடர்ந்து செய்தால் தொடர்ந்து பதியும். முழு உள்ளமும் கருப்பாகிடும். ஹத்தா இதா உஸ்ரிப, டோட்டலாக உள்வாங்கி விட்டால் நன்மை எதுன்னு உனக்கு விளங்காது. நீங்க உதாரணமா சொல்றீங்க, இது இப்படி செய்ய வேணாம், இது முறை இல்லை, இது பிழை. உதாரணத்துக்கு வைங்க, நான் உங்களுக்கு மனிதன் அவன் ஃபீல் பண்ணாம செய்யறான், அவனுடைய உள்ளத்துல அது விளங்கல இடத்துல ஒரு அடையாளம் சொல்றேன். சஃபா மருவால சரி செய்யறாங்க, நம்மளுக்குள்ள உள்ளதான் அவருக்கும். அதனால தானே உம்ராவுக்கு வந்திருக்கிறாரு. சரி செஞ்சுட்டு கடைசி இடத்துல முடிச்சுட்டு போட்டு பார்க்கணும், இடுப்புல இருந்து சிகரெட் எடுக்கிறார். உம்ரா முடிஞ்சது, சரி முடிஞ்சதா, இடுப்புல இருந்து சிகரெட் எடுத்து உடனே பத்த வச்சு வெளியே போறார். இப்ப நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க? நானும் என்ன யோசிப்போம்? எப்படிடா முடிஞ்சது இருந்தால, எப்படி இது சாத்தியம்? சரி செய்யற நேரத்தில் போய் வாங்கி குடிக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஹாஃப் ஒளி இல்லைன்னு சொல்லலாம். இது ஃபுல் இருட்டு. ஏன்? உம்ரா செஞ்சு முடிஞ்சு இடுப்புல இருந்து சிகரெட்டை எடுத்து அதை பத்த வச்சுக்கிட்டு போறாராக இருந்தால் எங்கட உள்ள என்ன சொல்லுது? எப்படி இவனுக்கு விளங்குதுன்னு சொல்லுது. அத்தனை பேரும் பார்க்கிறாங்கன்ற வெக்கம் இல்லாம அதை செய்யறாருன்னு சொன்னால் நீங்க என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? அவனுக்கு அது தவறுன்னு படல. அவனுக்கு என்ன செய்யலாது? இது தவறு என்று பட, தவறு என்று படவில்லைன்னா மார்க்கத்தில் கூடாதா இல்லையான்னு தெரியாதுன்றதல்ல.
இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை என்கின்ற இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிட்டான், போய்விட்டான். இதை பற்றி யாரும் சட்டை செய்ய மாட்டான் மனநிலை அவனுக்கு வந்துட்டு. இந்த நிலை அவனுக்கு சிகரெட்ல வந்தது. நம்மளுக்கு எத்தனை விஷயத்தில் இருக்கிறது என்பது நம்மளுக்கு தெரியாது. அவனுக்கு அதுல வந்தது, நம்ம அதுல பார்க்கிறோம். ஆனா நமக்கு எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறதோ என்பது தெரியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில சில இடங்களில் நமக்கு அது தவறென்றே படாது. யாரும் உபதேசம் பண்ண, அதாவது அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் ஊட்டினால் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் வைதா ذுக்கிரு லா யذ்குரூன். அவர்களுக்கு நீங்கள் ஞாபகம் ஊட்டினால் அவர்கள் ஞாபகத்தை அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இரண்டாவது கட்டம் இருக்கிறது, நமது உள்ளத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்வது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளம்தான் எங்களுக்குரிய லைட். இது தவறு, இது சரி என்பது யார் உபதேசம், நீங்க எவ்வளவு மார்க்க உரைகள் கேட்டாலும், எங்க பயான் கேட்டாலும், எங்க படிச்சாலும், எதை கேட்டாலும் உள்ளம் லைட்டாக இருந்தால் மட்டும்தான், அப்படி முழுமையாக லைட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செய்திகள் விளங்கும். இது சரி, இது பிழை என்பது இல்லைன்னா என்ன செய்யாது, விளங்காத ஒரு நிலையை அடையும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தவறுகள் கூட நம்மளுக்கு என்ன செய்யாது, புரியாது. இந்த சாதாரண இஃப்தார் டென்ட்டுகளை பாருங்க, நோம்பு திறந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கேயாவது அங்க போனாலும் கூட மறைஞ்சு இருக்கிறாங்க. பகிரங்கமா வாசல்ல வச்சு சிகரெட் குடிச்சிட்டு இஃப்தார் முடிச்சுட்டு வாரோம், பகிரங்கமாக வாசல்ல வச்சு, அவன் யாருக்கும் முரண்பாடு குடிக்கல, யாரோடைய எதிர்க்கணும் குடிக்கல, அவனுக்கு அதுல தவறு என்றது என்ன செய்யல, அந்த உள்ளம் அதை காட்டவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சிலரை நீங்கள் பார்க்கலாம், பகிரங்க சபையில் எல்லோரும் இருக்கக்கூடிய சபையில் அர்த்தமற்ற விஷயங்களுக்கு கோபப்படக்கூடியவங்களை நீங்க பார்க்கலாம். கோபம் கூடாது என்பது தெரியும், கோபம் பாவம் என்பது தெரியும், பழங்களில் இஸ்லாம் அதை கண்டித்திருக்கு தெரியும், இதனால பாதிப்பு என்பது தெரியும், தனது மரியாதை தான் இதனால போக போகுதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க யாரும் சொல்ல தேவையில்லை. ஆனா தெரிஞ்சவருக்கு அது தவறுன்னு விளங்கல பாருங்க, அதை செய்யக்கூடாது விளங்கல பாருங்க. அதான் அந்த உள்ளம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட அவருடைய இதயங்களில் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான். முத்திரை குத்திட்டான அர்த்தம் என்ன, சீல் பண்ணி விட்டான அர்த்தம் என்ன, அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் வச்சிருந்த லைட் போய்விட்டால் யாரு அல்லாஹ் தஆலா நூர் ஆக்கவில்லையோ ஃபமா லஹு மின் நூர், அவருக்கு ஒளி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் கேட்ட தஹஜ்ஜுடைய வேளையில் கேட்ட மிக முக்கியமான துஆக்கள் ஒன்று அது எது? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஃபீ சம்இ நூரா வ ஃபீ பஸரி நூரா. அப்படின்னு நீண்ட துஆ அது. என் உள்ளத்திலே யா அல்லாஹ் ஒளியை ஆக்குவாயாக, என் கண்ணிலே ஒளியை ஆக்குவாயாக. அது கவிதை வர்ணனை கிடையாது, நேரடியான நபிகளாருடைய துஆ. எனவே இரண்டாவது செய்தி மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே, இந்த மாதிரி ஆகிவிட்டால் மனிதன் இந்த நிலையை அடைவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உள்ளத்துக்கு பேர் வஹுவர் ரான் அப்படின்னா, வஹுவர் ரான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன். நாளை அவ்வாறு அவர்கள் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு ஹிஜாபு போடப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள் என்ற அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். ஏன்னா அதுல என்ன வருது, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் என்ன விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, எந்த விஷயங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ அவைகள் அவர்களது உள்ளங்களிலே கரையாக படிந்து விட்டன, கரை போல அது படிந்து விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் தங்கள் இறைவனை விட்டு அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் இது விஷயத்தில் அலட்டிக் கொள்வதே கிடையாது. நிறைய பேர் இந்த உள்ளம் லைட் அந்த ஒளி குறைஞ்சு போற விஷயம் இருக்குது, இதில் அலட்டிக் கொள்வது கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறுமையில் தான் தண்டனை. இந்த உலகத்திலே 50-60 வயது தாண்டுகிற நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள், நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், அவர் அப்படித்தான், அவருடைய குவாலிட்டி இப்படித்தான், அவரால் அதை மாற்ற முடியாது, அவருடைய இயல்பு அது இப்படி என்று சீல் நம்ம வைக்கிறோமா இல்லையா? நிறைய பேருடைய அது பிழையான மோசமான தவறான குணத்துக்கு சீல் வைக்கிறோம். அவர் அப்படித்தான், அவர் முந்தியே அப்படித்தான், அவரால் மாற்றவில்லைன்னு சொல்றோம். ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, 60 வயது வரை இந்த உலக அதரல்லாஹு லம்ரஇன் பலக 60 சனா மினல் உம்ர்
வயதிலே 60 அடைந்தவருக்கு அல்லாஹ் தஆலா எந்த ரீசனையும் ஏத்துக்கல மாட்டான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? எல்லா ரீசனெல்லாம் கொடுத்துட்டான். உனக்கு வயசு கிடைச்சது, அனுபவம் கிடைச்சது, வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது, நிறைய பேரை சந்திக்க கிடைச்சது, நிறைய அட்வைஸ்கள் கிடைச்சது. அதுக்கு பிறகு அல்லாட்ட ரீசன் என்ன செய்யலாது, கிடைக்காது. 30 வயசுல போத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு ரீசன் இருக்கு, இன்னொரு 30 எனக்கு தந்திருக்கலாண்டு. ஆனா 60 அடைந்தவனுக்கு ரீசன் கிடையாது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம்? அந்த இடங்களை நம்ம மாற்றிக்கொள்ளவில்லைன்றீங்க. அப்படி இதயத்தில் அப்படி கரையாக படிந்தால் அந்த இடம் விளங்காது. உள்ளத்தை அடையாளம் காண அல்லாஹ் வேறொன்று எங்களுக்கு வைக்கவில்லை. உள்ளத்தின் மூலம் அடையாளம் காண்றோம், உள்ளத்தின் மூலம் நம்ம அடையாளம் காண்றோம். உள்ளத்துல கரை படிந்தால் அதை அடையாளம் காண வைக்கவில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, ஃபஸ்அலுல்லாஹ யுஜத்தித ஈமானக்கும், உங்களது ஈமானை புதுப்பிக்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஈமானை புதுப்பிக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். தௌபா செய்யுங்கள், அப்பொழுதுதான் அந்த கரை அகலும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன? துஆ செய்யுங்கள், துஆக்கள் நான் ஒன்று என்று சொன்னேன். இரண்டாவது என்ன? கரைபடியுமே. அந்த கரையை நீக்க என்ன வழி? தௌபா செய்யுங்கள், அதுதான் வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது போயிட்டா போனதான் சகோதரர்களே. நபிகளாருக்கு முன்னால் கூட பலர் அப்படி நடந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்ச செய்தி, ஒருவர் கோபப்பட்டு கண்டிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா, இன்னி லா அரிஃபு கலிமத்தன் லவ் காலஹா தஹப அன்ஹா மா யஜித் தஹப அன்ஹு மா யஜித். அதாவது எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை அவர் சொன்னார் என்று சொன்னால் அவர் இப்போ காணக்கூடிய அந்த கோபம் அவரை விட்டு போயிடும் என்று சொன்னாங்க. இதை போய் அந்த நபித்தோழர் சொல்றாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க என்று. அவர் என்ன சொன்னாரு? அத்துரானி மஜ்னூன், நான் பைத்தியக்காரனான்னு கேட்டார். நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டார். ஏன்? கோபத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. சொன்னது நபிகளார்ன்றது கூட என்ன செய்யல அவருக்கு விளங்கவில்லை. உள்ளம் அப்படிதான். நம்ம இங்கிருந்து என்ன யோசிக்கணும் தெரியுமா? அவர் அப்படி சொல்லிக்கிறார் பாருங்க, நாம என்ன சொல்லுவோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கரை படித்து விட்டா நாம என்ன சொல்லுவோமான்னு நீங்க உணர்றீங்களே, அது விளங்காது. அது என்ன செய்யாது? எங்களை விட்டு விளங்காத தூரத்திலே போய்விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உள்ளத்திற்கென ஒரு கரை உண்டு. அந்த கரை படிந்தால் எங்களால் ஒரு நாளும் சரியது தவறு எது என்பதை கண்டுகொள்ள முடியாது. அந்த இடத்தில் தான் ஈமான் என்பது எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளின் தேவை எங்களுக்கு அவசியமாகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, எமது பலகீனங்கள், நாம் உணரக்கூடிய முக்கியமான சில பலகீனங்கள் ஒன்றுதான் நம்ம ஈமானை புதுப்பித்தல் விஷயத்திலே எதுல கூடுதலாக கவனம். இந்த உள்ளத்தை சொன்ன லைட், இந்த ஒளி இல்லாம போகுது, அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. நம்ம எதுல கவனம் செலுத்துறோம் பாருங்க. நீங்க வெளிப்படையாக எங்களிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகளை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துவோம், தவறான செயல்பாடுகளை. உதாரணமாக ஒருவர் வெளியில அறியப்படுறாரு, நல்ல பொறுமைசாலி, மக்களோட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, நல்லா பேசக்கூடியவர், நல்ல பணிவானவர், இப்படி அறியப்பட்டார். அவர் உண்மையிலே அப்படி இருந்தாருன்னா அது அவருக்கு என்ன செய்ய உள்ளம் அல்லாஹ் தஆலா அவருக்கு வெளிப்படையாக வச்சுக்கிறான்னு அர்த்தம். உண்மையிலே அப்படி இல்லை, வெளியே அப்படி இருக்க அவர் ட்ரை பண்றாரு, இயல்புல அவர் அப்படி அல்ல. அப்படி என்றால் 100 இடத்துல 10 இடத்துல அது வெளியே வந்துடும். 100 இடத்துல செஞ்சிடும், ஒரு 10 இடத்துல வெளியே வந்துடும். வீட்டுக்கு வந்தா சுதந்திரமா கோபத்தை காட்டி சட்டி முட்டியெல்லாம் உடைச்சி என்ன செய்வாரு, தன்னை ஆளுமே நிரூபிச்சிருவாரு. வெளியே போனாருன்னா அமைதியும் சிரிப்பும் புன்னகையும் அப்படி வாழ்வாரு. ஆனா குணம் இருக்குது, உள்ளத்துல சேஞ்ச் ஆகலைன்னா காட்டி விட்டு ஒரு இடத்துல இல்லாட்டி என்ன செஞ்சிடும், இன்னொரு இடத்துல காட்டிடும். அப்படி ஒரு இடத்துல வெளிப்பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு மஜ்லிஸ்ல வைக்கிற நேரத்துல கோபம் வெளியமா வந்துட்டுன்னு வைங்க, மக்கள் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இவர் எதுக்காக கோபப்பட்டான்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா இப்படி கோபப்படுறாரு, இவர் நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தோமே, சிரிக்கிறவர் நினைச்சிட்டு இருந்தோமே, பொறுமைசாலியை நினைச்சிட்டு இருந்தோமே என்று மக்களுக்கு வரும். மக்கள் அதை உணர்ந்தது இவருடைய உள்ளத்துக்கு வந்துடும் மெசேஜ். நம்மட வீக்கெண்ட் செஞ்சுட்டு வெளியே பட்டு இவர் முதலாவது எதை யோசிக்கிறார் தெரியுமா? இதை எப்படி சமாளிக்கிறது, நான் கோபப்பட்ட பாருங்க, அதை எப்படி சமாளிக்கிறது என்பதுதான் அவருடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. மஜ்லிஸ் முடியும் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னை நினைச்சிருவான், நான் தெரியாம கோபப்பட்டேன், நான் பொதுவாக கோபப்படுறது இல்லை, நான் பொதுவாக கோபப்படுறது இல்லை, எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல கோபம் வந்து எல்லாரும் மன்னிச்சுக்கன்றார். இவர் எதை சமாளிச்சார் தெரியுமா? தன்னை செயலை சமாளிச்சாரே தவிர ஏன் எனக்கு இப்படி கோபம் வந்தது என்பது அவர் சமாளிக்கல, அதை அவர் யோசிக்கல. இதனால தொடர்ந்து இது ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யும், வெளிப்படும். ஏன் இது வெளிப்பட்டது? நீ உண்மையில் உன் உள்ளத்துல அதை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதனால தானே வெளிப்பட்டுச்சு. உண்மையிலே நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த வார்த்தை வந்துட்டேன்னு வைங்களேன்,
உடனே தனிமையில நின்று வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, தனியே நின்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்த மனிதனுக்கு நிழல் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாதிரி தனிமைக்கு போய் நீங்க என்ன யோசிக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ்ட்ட அழணும், கண்ணீர் வடிக்கணும். யா அல்லாஹ், என்னற்ற நான் ட்ரை பண்ண முயற்சிப்பது இந்த மாதிரி ஒரு பலகீனத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே, என்ற உள்ளத்தை நீ மாற்று. தப்பித் கல்வி அலா தீனிக், அப்படி யோசிக்கணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, அல்லாஹும்ம ஜத்தித் ஈமானி ஃபீ கல்வி, என்ற ஈமானை என்ற உள்ளத்துல தூய்மைப்படுத்தி புதிதாக்கி, இப்படித்தானே யோசிக்கணும். அப்படி யோசிக்க மாட்டான். கோவப்பட்ட இடத்தை அந்த இடத்துல சமாளிக்கிறதே தவிர இது ஏன் வெளிப்பட்டது என்ற உள்ளத்திலிருந்து இது எப்படி எடுப்பது யோசிக்க மாட்டான். இதே மாதிரிதான் பெருமை. சில பேருடைய உள்ளத்துல ரொம்ப பெருமை இருக்கு, ரொம்ப பணிவா நடப்பாங்க. விளங்கிட்டா? ரொம்ப பெரிய பெருமை இருக்கும், மிச்சம் பணிவா நடப்பாங்க. ஆனால் அந்த சில நேரங்கள் இருக்குது பாருங்க, அது அந்த வீக்க கொண்டு வந்து, ஆனா அவர் பெருமை அடிக்கணும்னு அவர் நினைக்கல, பணிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பெருமை வெளியே வந்துடும். எப்படி வெளியே வரும் தெரியுமா? நான் உங்களோட கொஞ்சம் இறங்கி நடக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கிற அப்படின்னு வார்த்தை கேட்டுட்டு, உங்களுக்கு தெரியுமா நான் என்ன ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல அவசரப்பட்டுருவாரு. அவசரப்பட்ட உடனே மக்கள் என்ன நினைப்பாங்கடா, ஆனா இப்படி பெருமை அடிக்கிறாரு, நல்ல பணிவார் நினைச்சிருந்தேன், இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதோட மக்களுக்கு என்ன வந்துருமாடா, கொஞ்சம் பெருமை அவட்ட இருக்குதான்னு வந்துடும். இது வந்த உடனே இவருக்கு எப்படி வேலை செய்ய தெரியுமா? ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பெருமை அடிச்சிட்டோமே, கூடுதலா நம்மளை பத்தி பேசிட்டோமே என்று வந்த உடனேயே அந்த இடத்தை சமாளிப்பேன். முதலாவது வேற, அது பெருமையாக நான் பேச நான் நினைச்சிருக்கல, இது தவறுதான் அப்படின்னு அதை சமாளிச்சு மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நான் பெருமை அடிக்கல அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிடும். ஏன் இது ஏற்பட்டது என்று தனியாக என்ன செய்யறதில்லை, யோசிச்சு அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் குறை. இதை மாற்ற இது செஞ்சா மாற்ற நினைக்கிறாங்க. இது மாற்றமல்ல, தனிமையில் நின்று நான் ஏன் இப்படி பேசினேன், எங்கிருந்து எனக்கு இது வந்துச்சு, எந்த அடிப்படையில் எனக்கு வந்தது என்பதை யோசிப்பவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இதை செய்ய முடியும். சகோதரர்களை சமாளிக்கத்தான் என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க. தொழுகை விஷயங்கள் நான் வெறும் குண இயல்புகளை மட்டும் சொல்லல, இபாதத்துக்கள்ல நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஒரு சகோதரர் பகிரங்கமாக நமது குறையை இபாதத்துல காண்றாரு, குறிப்பா தொழுகை போன்ற விஷயங்களை, திக்ர்கள் போன்ற விஷயத்துல கண்டு உங்கள ஒரு நான் பலகீனத்தை காண்கிறேன் என்று சொன்னால் எக்ஸெப்ட் பண்ணி பழகுங்க, உள்வாங்கி பழகுங்க. உள்ளம் என்ன செய்ய வெளிச்சமாகும். உடனே என்ன செய்யற தெரியுமா, பொதுவான பெரும்பாலான டைமுக்கு தொழுதுருவேன். வசனம் விளங்கிட்டா? பொதுவாக பெரும்பாலான டைமுக்கு தொழுது. நீங்க கண்ட 1-2 இடங்கள்ல மிஸ் ஆகி, அவர் கண்ட இடங்களை மட்டும் என்ன செஞ்சுக்குது, அந்த மிஸ் ஆகி ஏதோ ஒரு தேவை கேட்டு இன்ஷால்லா நான் எதுக்கும் உங்களோட விஷயத்தை கவனம் செலுத்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு விளங்குதானே உண்மையிலே உள்ளத்துல நீ வீக்கண்டு பலகீனம், அவன் சொன்னது உண்மைன்னு விளங்குதான். ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும். நீங்கள் கேட்ட செய்தியாக இருக்கலாம். உமர் இப்னு கத்தாப் அவர்கள், அதாவது முஹம்மது இப்னு மஸ்லமா என்ற நபித்தோழருடைய அந்த தோட்டத்துக்கு போறாரு. போன நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமா ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, போன நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமாவை பார்த்து கேட்கிறார், கைஃப தரானி, என் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னாரு, நீங்கள் அராக்க அத்ரன் அராக்க கமா உஹிப்பு வ கமா யுஹிப்பு மன் யுஹிப்பு லக்கல் கைர், நான் விரும்புவதை போல உங்களோட ஆட்சியை பார்க்கிறேன். என்ன இஸ்லாமிய ஆட்சியாக நல்லா பார்க்கிறேன். உங்களுக்கு யார் நல்லதை விரும்புகிறாரோ அவர்கள் நீங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அது மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அராக கவியன் ஃபீ ஜம்இல் மால் வ அஃபீஃபன் ஃபீ இன்ஃபாகிஹி, நீங்கள் பணத்தை மக்களிடமிருந்து சேர்ப்பதில் ஜகாத் எல்லாம் கடுமையான சரியான ஹக்கை சேர்க்கிறீர்கள், செலவழிக்கிற நேரத்தில் கவனமாக நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே உமர் அப்படித்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை சொன்னாங்க. அதோட நிறுத்திடணுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதான் மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம குறை சொல்றவங்களுக்கு, குறை இருக்கிறவங்களுக்கு குறை சொன்னாலே கோவம் வருது. நல்லா இருக்கிறவனுக்கு குறை ஏற்படுத்தா அப்படி. உதாரணமா நல்லா ஒரு ஆள் இருக்கிறார், மாஷா அல்லாஹ், நீங்க 5 நேரம் தொழுவீங்க, தொலாட்டி தெரியுதானே அப்படின்னு சொன்னா அந்த கோவம் வருமா இல்லையா? நான் 5 நேரம் தொழுதுட்டு தாடா இருக்கிறேன், திருப்பி தொலாட்டி தெரியுதானே ஏழு கோவம் வரதான் செய்யலாம், வருமா இல்லையா? வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்னார், வலவு மில்த அத்தல், நீங்க மட்டும் வளைஞ்சீங்கன்னு வைங்க, நாங்கள் நேராக்குவோம் சொன்னோம். நாங்கள் நேராக்குவோம். உமருக்கு எப்படி இருக்கு, நேர்மையாக நடக்கக்கூடியவர், நாங்கள் நேராக்குவோம்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேராக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார். சுப்ஹானல்லாஹ். நான் வளைந்தால்
என்னை நேராக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்றால் தான் உள்ளம் ஒளிர்ந்திருக்கிறது அர்த்தம். கபூல் நசீஹத் வந்ததுன்றீங்க உடனே நீங்கள் உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் உள்ளத்திலே உள்ள குறைகளை அறிந்து புதுப்பித்துக் கொள்வதற்கு உள்ள ஒரே ஒரு வழி நசீஹத் தான். மற்றவர்களுடைய உபதேசம் தான். அவங்க சில பொழுதுல தவறாக கூட உபதேசம் செய்யலாம், உடனே மறுக்காதீங்க. உடனே என்ன செய்ய வேண்டாம், மறுக்க வேண்டும். உபதேசம் செய்கின்றவர்கள் குறை காண்றவர்களுக்கு மறுப்பு சொல்லணும், அது வேற. உபதேசம் செய்கின்றவங்க முகத்துல என்ன செய்யக்கூடாது, பாஞ்சா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. தெரியாம நம்ம நடிச்சிருந்தீங்க, நம்மளோட உபதேசம் மிக நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லுங்க. அதான் எங்களை உள்ள ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இழந்திருக்கோம். அன்புள்ள இதுதான் மிக முக்கியம். அதாவது எமது உள்ளத்திலே உள்ள குறை வெளிப்பட்டது என்று சொன்னால் அந்த வெளிப்பட்டதை உணர்ந்து உள்ளத்தை திருத்த ட்ரை பண்ணணுமே ஒழிய இடத்தை சமாளிக்க கூடாது. இடத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம சமாளிக்க கூடாது. சமாளிக்கிறோம், அதனால தான் நிறைய என்ன செய்யறோம், நம்ம தவறு விடுகிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அணுகுமுறைகள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. இது நான் பல விஷயங்கள் இதில் பேச வேண்டும், ஆனால் 3 கட்டங்களை பேசியிருக்கிறேன். 4வது ஒரு கட்டம் ஈமானை புதுப்பித்தலுக்கான வழிகள் என்ன என்பது. 2 காரணங்களால் என்னால் அதை தொடர முடியாத ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஒரு முக்கியமான பல வரலாறுகளை நான் சொல்லாமல் நினைக்கிறேன். ஒரே ஒரு வரலாறை ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஈமான் பழமை அடையும், ஈமானிய குறைபாடு ஏற்படும் என்பது முதல் விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது, உள்ளம்தான் எங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் அடையாளப்படுத்தக்கூடியது. அதற்கு உள்ளத்திலே ஒளி இருக்க வேண்டும். ஒளி என்பது குறையும் கூடும். இந்த ஒளியை நாம் அப்படியே வச்சுக்கணும் என்று சொன்னால் உடனுக்குடன் உள்ளத்துல கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதே வயது தாண்டும் என்றால், நம்ம 50-60 தாண்டுவோம் என்றால் சீல் குத்தப்பட்டது போன்ற ஒரு நிலை ஏற்படும். நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள மாட்டோம், தீமையான விஷயங்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டோம், உபதேசங்கள் கூட பயனளிக்காது. இதற்காக வேண்டி நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது, எப்பொழுதும் உள்ளத்தை திறந்து கொள்ள இறைவன் தரக்கூடிய சிறந்த வழிகளில் ஒன்று சூழ உள்ள மக்களுடைய உபதேசம் தான். அந்த உபதேசத்துக்காக எங்களை உள்ள ரெடியாகவே இருக்கணும். இடங்களை சமாளிக்க கூடாது, இதயங்களை நாங்கள் என்ன செய்ய சரிப்படுத்த வேண்டும். இடங்களை சமாளித்தல் எல்லோருக்கும் இயலும், இதயங்களை சரிப்படுத்தல் சிறந்த மனிதர்களால் மட்டும்தான் என்ன செய்யும் முடியும். அதுக்கு உதாரணத்தை நான் சொன்னேன். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், ஒரு பணிவடைந்த உள்ளம் எப்படி ஒரு நசீகத்தையும் ஒரு விமர்சனத்தையும் எதிர்கொள்ளும் இடத்தை பாருங்கள். ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் மரணப்படுக்கையில், அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட அந்த காலப்பகுதியில் இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து ஷேக் அல்பான்ட்ட சொல்றாரு, உசைமின் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிறாரு. இப்னு உசைமின் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிறாரு. என்னன்னா, நீங்க சஹீஹ் என்று சொல்ற விஷயத்துல மிச்சம் வீக் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. முத்தசாஹில் பலகீனமான ஹதீஸ் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருவீங்க, பலம் என்று சொல்லிடுவீங்க, அதுல உங்களுக்கு வீக் கொண்டு இருக்குது அப்படி என்று சொல்லி உசைமின் உங்களை விமர்சித்து இருக்கிறார் அப்படின்றாங்க. எப்படி இருக்கு, மௌத்தாக படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த உபதேசம் வந்தா நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு நிலை அது. ஷேக் அல்பானி உலகம் உள்ள புகழ் இருக்கக்கூடிய நேரம். ஷேக் அல்பானி என்ன சொல்ல தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வலகத் அத்ரக்து அஹ்ல நஜ்த் வமா யஃபர்ரகூன பைன ضعيف والصحيح. நான் நஜ்த் வாசிகள் அண்ணா சவுதி சொல்றாங்க, அந்த உலமாக்களை ஒரு காலத்தில் சந்தித்திருக்கிறேன். லைஃப் என்றால் என்ன, சஹீஹ் என்றால் என்ன என்று அவர்கள் பிரித்தறிய முடியாத ஒரு காலகட்டத்திலே இருந்தார்கள். இன்று ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்வதில் பலகீனம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சஹீஹ் லைஃபை ஷேக் அல்பானி கூட சொன்னாலும் பிழைபிடிக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். முடியுமா சகோதரர்களே? என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பதிவு, யாரால் எதிர்கொள்ள முடியும் தெரியுமா? எப்பொழுதும் தன்னை உயர்த்தி பார்த்து கொள்ளாத திறந்த உள்ளத்தோடு குறைகளை வரவைக்கக்கூடிய மனோநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த அடிப்படையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஈமானை உள்வாங்க, ஈமானை புதுப்பிக்கின்ற நிலையிலும் அடிக்கடி எங்கள் உள்ளம் பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமையும் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.